சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே பஜனை பாடல் பக்கம் 65. பச்சை மாமலை போல் மேனி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் வாழும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமானகருளானே அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமானகருளானே. அடுத்து தொடர்ந்து 72வது பக்கம் பாருங்க. 72வது கடைசி பாட்டு. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களை கண்ணம்மா அரங்கமானகருளானே ஆருளர் களை கண்ணம்மா அரங்கமானகருளானே அரங்கமானகருளானே
8வது பாடலை நீங்கள் வாங்கலாம். பாராதி அண்டங்கள் அத்தனையும் வைக்கின்ற பரவெளியில் உண்மை காட்டி பற்று மனவெளி காட்டி மனவெளியில் தோய்ந்த பாவியை பரிசு காட்டி தாராளமாய் நிற்க நிச்சிந்தை காட்டி சதா கால நிந்தையனவே சகஜ நிலை காட்டினை சுகாதீத நிலையம் தனை காட்ட நாம் செல்லுமோ காரார எண்ணரும் அனந்த கோடிகளின்று காலூன்றி மழை பொழிதல் போல் கால் வீசி மின்னி படர்ந்து பர வெளியலாம் கம்மியானந்த வெள்ளம் சோராது பொழியவே கருணையின் முழங்கியே தொண்டரை கூவும் முயிலை முகிலே சொத்தனே குணமான பரதெய்வமே பரம் ஜோதியே சுகவாரியே. பாராதி அண்டங்கள் அத்தனையும் வைக்கின்ற பரவெளியின் உண்மை காட்டி அப்படிங்கிறார் தாய்மார். இந்த உலகம் பார் உலகம், அதை எப்படி வச்சுக்கணும். இந்த உலகம் பார் உலகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேற்றுக்கு பார்த்தோம் பூ உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகம் என்ன சொல்லப்படுகிறது? பூ உலகம். பூ உலகம், பூ உலகம், பார் உலகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நேற்றுக்கு பார்த்ததில் சில விஷயங்கள்லாம் புதுசாக சொல்ல வேண்டியிருக்கு, அதையும் சொல்லிடுறேன். உலகம், இந்த பூ உலகம் இருக்கின்றது. இந்த உலகம் இப்படி இருக்கு, உருண்டையாக இருக்கின்றது, அது சுற்றி கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றி மற்ற கோள்களும் மற்ற உலகங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நிற்காமல் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி சுற்றி கொண்டிருப்பதற்கு இடையில் ஒவ்வொன்றும் ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளியை, ஒரு விஷயத்தை மையமாக வைத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சுற்றி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து சிறிது பிசையினாலும் என்ன ஆகும் அப்படின்னா பிரளயம் ஏற்படும். அந்த பாதை என்ன சொல்லப்படுகிறது? நீள்வட்ட பாதை என்று சொல்லப்படுகிறது. மற்ற கோள்களும் சூரியனும் பூமியும் சுற்றி கொண்டே வருகின்ற பாதை என்ன அப்படின்னா நீள்வட்ட பாதை. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் அளவிலும் அந்த தன்மையிலும் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கோளை விட இன்னொரு கோள் என்ன ஆகுது அப்படின்னா அளவில் பெரியதாக இருக்கின்றது, தன்மையிலும் வித்தியாசமாக இருக்கின்றது. வாழ்வதற்குண்டான தகுதியான இடமாக இந்த பூமி ஒன்றே சொல்லப்படுகிறது. அப்போ 14 லோகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோமே, புராணங்களில் இருக்க. கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள். 14 லோகங்களுக்கும் யார் அண்ட நாயகனாக இருக்கின்ற இறைவன் தான் யாருன்னா படைப்பு கடவுள் சொல்கிறோமே. அப்போ அந்த 7 மேலே கீழே 6 நடுவில் நம்மளுடைய பூலோகம் என்ன பண்ண இருக்கு. அதான் காயத்ரி மந்திரம் சொல்லும்போது சொல்லுவோம், ஓம் பூஹு புவஹ சுவஹ அப்படின்னு சொல்லுவோம். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாத். இப்போ 3 உலகங்களுடைய பேரை சொல்லுகின்றோம். பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். இப்போ பூமிக்கு மேலே 6 லோகம் இருக்கு. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், தபோலோகம், ஜனோலோகம், பித்ருலோகம் இருக்கு. மேலே எத்தனை இருக்கு? இதோட சேர்த்து 6 பூமியோட சேர்த்து 6, 7. இது இல்லாமல் 6. பூலோகம் 1, புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், தபோலோகம், ஜனோலோகம், பித்ருலோகம் 7. அதே மாதிரி கீழே 7 லோகம் இருக்கின்றது. பூமிக்கு கீழே எத்தனை இருக்கும்? அப்போ ஏன்னா பூமியை மேலே சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு கீழே 7 வரும். அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, தலாத்தல, மகாத்தல, பாத்தாள. அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, தலாத்தல, மகாத்தல, பாத்தாளம். அதனால இந்த லோகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒன்றோடொன்று மேலாக இருக்கின்றது. எப்படி இருக்கு? ஒன்றோடொன்று மேலாக இருக்கின்றது. மகாபாரதத்தில் பார்க்குறோம்,
பீமனை விஷம் கொடுத்து கொன்று கடலில் வீசி எறிகிறான். யாரு? துரியோதனன். அவன் என்ன பண்றான்? கடலுக்குள்ள போயிட்டு பாதாள லோகத்துக்கு போவதாக அந்த புராணத்துல மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாதாள லோகத்துல நாகலோகம் சென்று நாக சர்ப்பங்கள் நாக கன்னிகைகள்லாம் என்ன பண்றாங்க? விஷமுறிவை விஷத்தை போக்குவதற்கு விஷமுறிவுலாம் கொடுத்து மீண்டும் என்ன பண்ற? பீமன் உயிரோட வந்துடுறான். மகாபாரதத்துல பார்க்கணும். அப்படி பூமி தோன்றினால் இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்கு? போய்கிட்டே இருக்கும். இத்தனை லோகங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியவில்லை. ஆனால் இருக்கின்றது என்பதை நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதுல பெரியதும் இருக்கின்றது, சிறியதும் இருக்கின்றது. இப்போ ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்தோமானால் சூரியன் தான் மிகப்பெரிய கோள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனையோ சூரிய மண்டலங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கோடு ஒப்பிட்டோம்னால் இந்த சூரியனை என்னது அப்படின்னா சிறியது. இதுக்கெல்லாம் இடம் தருவது எது அப்படின்னா வெளி, ஆகாசம். எது? ஆகாசம். இப்போ நாம இருக்கோம் அந்த இடம், இந்த ஹால், இந்த ஹாலுக்கு என்ன ஆகாசம் சொல்லி பேர் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் பெரியதாக அனைத்தையும் இடம் கொடுக்குதே அந்த ஆகாசத்துக்கு மகாகாசம் என்று பெயர். என்ன காசம்? மகாகாசம். சின்ன மண்குடம் இருக்கு, மண்குடத்துல என்ன இருக்கு? ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசத்துக்கு என்ன பேரு அப்படின்னா கடாகாசம். அதுக்கு பேர் கடம். கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு என்ன பேரு? கடாகாசம். நம்ம மனசுக்குள்ளரும் இருக்கு, ஹிருதயத்துக்குள்ளர ஆகாச தத்துவம் இருக்கு, வயிற்றுக்குள்ளரும் ஆகாச தத்துவம் இருக்கு. நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே ஏப்பம் வருது, உள்ள இருக்கிற ஏர் காத்து என்ன வருது? வெளியில வருது. அதனால இங்கேயும் ஆகாச தத்துவம் இருக்கு, காற்று இருக்கு. இந்த வயிற்றுக்கு என்ன பேர்? என்ன? உதராகாசம். என்ன காசம்? ஹிருதயத்திலையும் என்ன இருக்குன்னா இடம் இருக்கு, ஹிருதயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹிருதயாகாசம். என்ன காசம்? அப்போ எத்தனை சொல்லியிருக்கேன் பாருங்க. ஹிருதயாகாசம், உதராகாசம், மகாகாசம், அப்புறம் குடத்தில் இருக்கிறது கடாகாசம். இது என்னது? ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண ஆசிரமம். இது என்னது அப்படின்னா மடம். அதனால இதுக்கு என்ன பேர்? என்ன? மடாகாசம். என்ன காசம்? மடத்தில் இருக்கின்ற ஆகாசம் மடாகாசம். அப்புறம் சித்தத்தில் இருக்கின்றது ஆகாச தத்துவம். அதுக்கு பேர் என்ன? சிதாகாசம். என்னது? சிதாகாசம். ஆனா அனைத்து ஆகாச தத்துவங்களையும் அனைத்தும் இருப்பதற்கு இடம் தருவது எது அப்படின்னா மகாகாசம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துல தான் இருக்கோம். இப்போ இது வந்து குற்றாலம். குற்றாலத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இது என்ன மாவட்டம்? தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? உலக வரைபடத்துல ஒரு இடத்துல இருக்கு. அப்போ எல்லாத்தையும் சேர்த்தோம்னா குளோபல், குளோப் ஒரு உருண்டையை பார்க்குறோம். இந்த சயின்ஸு பேர் என்ன, லேபில் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதை சுற்றி விட்டோம்னா சுத்தம். இதுக்கு பேர் என்ன? குளோப், யூனிவர்ஸ். அதுதான் பூமி. சரி, எர்த்து மட்டும்தானா? யூனிவர்ஸ் வேற, எர்த்து வேற. எர்த்துனா என்னது அப்படின்னா இந்த பூமி. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹோல், அனைத்தையும் சேர்த்து தான் என்னது யூனிவர்ஸ். அப்போ வந்து இது எல்லாத்துக்கும் இடம் தரக்கூடியது எது அப்படின்னா ஆகாசம். அந்த ஆகாசம் என்ன சொல்லப்படுகிறது இந்த இடத்துல வந்து அத்தனையும் வைக்கின்ற பரவெளியிலும் உண்மை காட்டி பரவெளி அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன வெளி? இப்போ அகம், புறம் ரெண்டு இருக்கு. அகம்னா உள்ளே, பரம்னா வெளியே. அது சொல்றாரு இந்த இடத்துல பரவெளியின் உண்மை காட்டி பாராதி அண்டங்கள் அத்தனையும் வைக்கின்ற. வைக்கின்ற அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா இடம் தருகின்ற. ஒரு பொருளை நீ அங்க வை அப்படின்னு சொல்றேன். இடம் இருந்தால் தான் நான் வைக்க முடியும். ஒரு பெரிய பஸ், ஒரு 100 பஸ்ஸை கொண்டு வந்து ஆசிரமத்தில் நிப்பாட்டுவோம் அப்படின்னா நிப்பாட்ட முடியுமா? இடமே இருக்காது. அப்போ அனைத்திற்கும் இடம் தரக்கூடியது எது அப்படின்னா இந்த ஆகாசம். அந்த ஆகாசம் நமக்கு வெளியில பார்க்கறதுக்கு தெரியுது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பர ஆகாசம். ஆனாலும் இன்னொன்று அதுக்கு பேர் இருக்கு, ஜடாகாசம். என்னது?
அது ஜடம், சித்து கிடையாது. அது வந்து என்னது? ஜடம். வெட்ட வெளி அனைத்தையும் தாங்கி என்ன பண்றது? எல்லையில் அடங்காததாக இருக்கின்றது. இந்த ஆகாசம் என்னது அப்படின்னா எல்லையில் அடங்காதது. கடல் இருக்கு, கடலுக்கு எல்லை கட்ட முடியுமா? இத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு இப்படிதான் இருக்கு. கடலோட ஆழத்தை அளக்க முடியுமா? இருக்கிறதுலே பெரியதா சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஆகாசத்தையும் சொல்லலாம், கடலையும் சொல்லலாம். அப்ப ஆகாசம் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? இந்த ஆகாசம் நமக்கு எல்லாம் இருப்பதற்கு இடம் தருகிறது. நமக்கு மட்டும்தான் இடம் தருகிறதா? கிடையாது. என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்கோ அனைத்திற்கும் என்ன பண்ணுது? அந்த ஆகாசம் இருப்பதற்கு இடம் தருகிறது. அந்த ஆகாசத்துக்கு ஜடாகாசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜடாகாசமும் என்ன பண்ணுது அப்படின்னா பிரளயத்தில் ஒடுக்கி விடுகிறது. என்ன பண்றது? இவ்வளோ பெரிய ஆகாசம், இவ்வளோ பெரிய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா பிரளயத்தில் ஒரு சின்ன ஒரு ஒடுக்கத்துல போய் ஒரு புள்ளியில போய் ஒடுக்குறான். இவ்வளோ பெரிய பொருள், இவ்வளோ பெரிய உலகம், அது எங்க போய் ஒடுங்குது? ஒரு சின்ன விஷயத்துல போய் சின்ன புள்ளியில போய் என்ன பண்ணுகிறது? ஒடுங்குகிறது. இது எப்படி நம்புவது? இது எப்படி ஏற்றுக்கொள்வது? அது சொல்றாங்க, படைத்தவன் மனதில் படைப்பு அனைத்தும் ஒடுங்குவது போல. படைப்பவன் மனதில் படைப்பு அனைத்தும் என்ன ஆகுதுன்னா ஒடுங்கி விடுகிறது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விமான நிலையம் கட்டுறாங்க. இந்தியாவில் என்ன பண்றாங்க? விமான நிலையம் கட்ட போறாங்க. அந்த விமான நிலையம் கட்டுவதற்கு முன்பு அந்த விமான நிலையம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? பிளான் போடுவாங்க. இந்த பிளான் போட்டு இந்த ரூம் சைஸுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு டேபிளில் இந்த இடத்துல இது இருக்கணும், இந்த இடத்துல இது இருக்கணும், அந்த இடத்துல ரன்வே இருக்கணும்னு சொல்லி ஒரு மினியேச்சர் தயார் பண்ணுவாங்க. என்னது மினியேச்சர்னா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னதாக பொம்மை மாதிரி இருக்கும். அந்த ஏர்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி வடிவத்தை தயார் பண்ணுவாங்க. யாரு? வல்லுநர்கள். இப்போ ஒரு பில்டிங்கே, இந்த பில்டிங்கை கட்டுறோம். இந்த பில்டிங் கட்டுவதற்கு முன்னாடி இது எப்படி கட்ட வேண்டும் சொல்லி ஒரு பில்டிங் பிளான் நம்ம என்ன பண்ணியாகணும்? போட்டாங்க. அந்த பிளானை யார் போடுவது அப்படின்னா பிளானிங் இன்ஜினியர். அந்த இன்ஜினியரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னா பிளானிங் இருக்கு. அந்த மனசுல உள்ள பிளானிங்கை அவர் பேப்பர்ல கொண்டு வராரு. பேப்பர்ல உள்ளதை இன்ஜினியரோட சேர்ந்து கட்டட வல்லுநர்கள்லாம் சேர்ந்து பில்டிங் என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. அப்போ பேப்பர்ல இருந்த பில்டிங் இப்ப என்னாச்சு? வெளியில கட்டடமாக வந்து விட்டது. அப்ப அந்த பில்டிங் யாருடைய மனதில் இருந்தது? முதல்ல இன்ஜினியரோட மனதில் இந்த பிளான் இருந்தது. அவர் மனசுல நினைச்சது இப்ப என்ன ஆயிடுச்சு? பில்டிங்கா வந்தாச்சு. அதுபோல விமான நிலையம் கட்டுவதற்கு அந்த வல்லுநர்களை கூப்பிட்டு பிளான் போடுங்கன்னா அவங்க பேப்பர்ல எழுத மாட்டாங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி. ஒரு பொம்மை மாதிரி ஒரு பெரிய டேபிள்ல, அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து பிரதம மந்திரி நரேந்திர மோடி எதையாவது வந்து திறந்து வைக்கிறாரு அப்படின்னா இந்த மினியேச்சரையே என்ன பண்ணுறாங்க? காட்டுவாங்க. இப்படி தான் பிளான் இருந்தது. அதுபோல் இப்போ என்ன பண்ணியாச்சு? தயார் பண்ணியாச்சு, கட்டடம் கட்டியாச்சு. இப்போ மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு, கட்டுறாங்க. பிளான் இல்லாமல் கட்ட முடியுமா? பிளானோட தான் கட்டுறாங்க. அப்போ இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா படைத்தவன் மனதில் படைப்பு என்ன ஆகுது? ஒடுங்கி விடுகிறது. இத்தனையோ அரிய படைப்புகள் எல்லாம் மனிதன் படைக்கின்றான். உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்டது நிறைய இருக்கு. அதெல்லாம் இயற்கை. கடல், மலை, நதி, இதெல்லாம் யாரால் படைக்கப்பட்டது? இயற்கையாலும் இறைவனாலும் படைக்கப்பட்டது. ஆனால் மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா அதுல இருந்து அவன் கொஞ்சம் கத்துக்கிட்டு என்ன பண்றான்னா இவன் ஒரு படைப்பை படைக்கின்றான். கார் கண்டுபிடிக்கிறான், என்ன வெஹிக்கிள்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறான், புதுசாக கண்டுபிடிச்சுக்கிட்டே வரான். இது எல்லாமே யாருடைய மனதிலிருந்து வருகிறது? மனிதனுடைய மனதிலிருந்து வருகிறது. அப்போ படைப்பு முழுவதும் யாருடைய மனதில் இருக்கின்றதுன்னா மனிதனுடைய மனதில் இருக்கின்றது. அப்போ படைப்பு அழிந்து விட்டால் அந்த படைப்பு மறுபடியும் எங்க போய் ஒடுங்கும்? படைத்தவன் மனதில் சூக்ஷ்மமா போய் ஒடுங்குது. எப்படி ஒடுங்குது? சூக்ஷ்மமா போய் ஒடுங்குது. ஸ்தூலமாக இருப்பது சுருங்கி
சூக்ஷ்மமாக மனதில் போய் ஒடுங்கி விடுகிறது. இதை புரிஞ்சாதான் அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும். சொல்றாரு இந்த இடத்துல, ஜடாகாசம் அப்படிங்கிறது இறைவனுடைய படைப்பு. அது என்ன ஆகுதுன்னா பிரளயத்தில் இறைவனிடத்திலேயே போய் என்ன பண்ணுது, ஒடுங்குகிறது. எங்க ஒடுங்குகிறதுனா சிதாகாசத்தில். இந்த உலகத்தை படைத்தவர் யாருன்னா பிரம்மா. பிரம்மாவோட மனதில் அனைத்தும் என்ன பண்ணுது, போய் ஒடுங்கி விடுகிறது. இதுதான் சிருஷ்டி பிரளயம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றது சொல்றது. அப்போ சிதாகாசம் என்பதுதான் என்ன சொல்லப்படுகிறதுங்க, பரவெளி. சிதாகாசம் என்பது என்ன, பரவெளி. ஜடாகாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது புறவெளி. ஜடாகாசம் சிருஷ்டியில் தோன்றவும் ஒடுங்கவும் செய்கிறது. இந்த உலகம் எப்பொழுது அழிய போகிறதுன்னு தெரியாது. இப்போ சிருஷ்டி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ சிருஷ்டிக்கு அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா சஸ்டைனிங், ஸ்திதி. 3 விஷயம் சொல்லப்படுகிறது: சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். படைத்தல், காத்தல், அழித்தல். இப்போ காத்தல் அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. காத்தல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அழிவும் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மொத்தமாக அழியும் போது அதுக்கு பேர் என்ன சொல்றோம் நம்ம, அழிவு, அழித்தல், சம்ஹாரம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஜடாகாசம் என்ன ஆகுது, ஒடுங்குது. ஆனா சிதாகாசம் பரவெளி என்ன ஆகாதுன்னா எதிலும் ஒடுங்காது. அது என்ன பண்ணாது. இப்ப நம்ம மனசு போய் எங்க ஒடுங்கும், நம்ம மனசுதான் என்னது அப்படின்னா சிதாகாசம் பரவெளி. அது எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா நம்மிடத்திலே ஒடுங்குத வெளியே இன்னொரு இடத்துல போய் அது என்ன ஆகாது, ஒடுங்காது. இப்ப 2 விஷயம் இந்த முதல் வரியில சொல்லப்படுகிறது. ஒன்று ஜடாகாசம், இன்னொன்று சிதாகாசம். சிதாகாசம் என்பது பரவெளி. ஜடாகாசம் என்பது என்ன அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற புற ஆகாசம். இந்த விஷயத்தை தாய்மானவர் சொல்லுகின்றார், பாராதி அண்டங்கள் அத்தனையும் வைக்கின்ற பரவெளியின் உண்மை காட்டி. அப்போ பிரம்மாவோட மனசு இந்த உலகம் முழுதும் போய் ஒடுங்குகிறது. பரவெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மனது. சிதாகாசம் யாருடைய மனது, யாருடைய சித்தம், பிரம்மாவினுடைய மனசு. ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. அவர் நினைச்சா எதை வேணா என்ன பண்ணலாம், படைக்கலாம். அதை சொல்றாரு, இந்த அண்ட சராசரங்கள் அண்ட கோடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கின்ற இந்த உலகம் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் என்ன பண்றாரு, படைக்கின்றார். எப்படி படைக்கின்றார் அப்படின்னா ஆகாசம்பூதக ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹ ஆப பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதய ஓஷதிபியோஹோ அன்னம் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ. மேலிருந்து கரெக்டாக கீழே வரைக்கும் கொண்டு வராங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன தோன்றியது, ஆகாசம்பூதக, ஆகாசம் தோன்றியது. எங்கிருந்து தோன்றியது ஆகாசம்னா பிரம்மாவினிடத்திலிருந்து தோன்றியது. பஞ்சபூதங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆகாசாத் வாயு, அடுத்தது வாயு, ஆகாசத்திலிருந்து வாயு, வாயோர் அக்னி, வாயுவிலிருந்து அக்னி, அக்னேர் ஆபக, அக்னியிலிருந்து தண்ணீர், ஆப பிருத்திவி. பிருத்திவினா என்னது அப்படின்னா மண் தத்துவம், இந்த உலகம். ஆப பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதய, ஔஷதய. இந்த மண்ணில் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த தாவரங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது. கடல்ல போய் நெல்லை விதைச்சோம்னா அதுக்கு நெல் விளையுமா, உள்ள போயிடும். மலையில போய் கல் கட்டாந்தர அங்க போய் நெல்லை விதைச்சோம்னா அங்க மலையுமா. தாவரங்கள் அனைத்தும் 99.9% மலையில் விளைந்தாலும் அதிகபட்சமா விளையக்கூடியது என்ன அப்படின்னா மண்ணில் தான். மலையிலும் விளைஞ்சாலும் மலையிலும் என்ன இருக்குன்னா இந்த மலையோடு கல்லோடு சேர்த்து மண் இருக்கு. அதனாலதான் என்ன ஆகுது, அது விளையுது, மரம் விளையுது. அப்போ இந்த மண்ணுக்கு என்ன சொல்றாங்க, பிருத்திவிக்கு ஔஷதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஔஷதம்னா என்ன, மருந்து. உணவு தான் நமக்கு என்னதுன்னா மருந்து.
எல்லா தாவரங்களும் எல்லா உணவு வகைகளும் இந்த மண்ணில் இருந்தால் வந்தது. பிருத்திவியாம் ஔஷதய ஔஷதிபியோகோ அன்னம், அதிலிருந்தால் நம்ம அன்னத்தை என்ன பண்ணுறோம், தயார் செய்து எடுத்துக்கொள்கின்றோம். அப்புறம் அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்தில் இருந்தால் என்ன ஆகுதுன்னா உயிர்கள் எல்லாம் வருகிறது. இப்போ நம்ம இருக்கோம், காய்கறி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? வெறும் இலையை போய் எப்படி சாப்பிட்றது, வெறும் வந்து கிளையை போய் எப்படி சாப்பிட்றது? மரத்திலிருந்து பிஞ்சு, பிஞ்சிலிருந்து காய், காயிலிருந்து கனி அல்லது காய் கீரை வகைகள் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது? பூமியிலிருந்து வருது. அதை எடுத்து சமைச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதுதான் என்னதுன்னா மருந்து. அதை பக்குவப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அப்போ ஔஷதிபியோகோ அன்னம் அன்னாத் பவந்தி பூதானி, நம்ம மொத்தமாக சாப்பிட்றோம், விலங்குகளும் சாப்பிடுது. விலங்குகளுடைய உணவு வேற வகையில் இருக்கு, அது பச்சையாகவே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, சாப்பிடுது. சில மிருகங்கள் மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிடுகிறது, மாமிச மிருகங்கள். சைவமாக இருக்கின்ற மிருகங்கள் என்னென்ன, பசு, யானை, மான், அந்த வரிக்குதிரை, குதிரை இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இலைத்தழைகளையே சாப்பிட்றது, பச்சையாகவே சாப்பிடுது. குரங்கு என்ன பண்ணோம், பழங்களை சாப்பிட்றோம். யானை என்ன பண்ணுறோம், இலைகளையும் பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிடும். மிருகங்கள் அப்படி சாப்பிடுது. நம்ம மட்டும்தான் வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், சமைச்சா சாப்பிடலாம். ஓஷதிபியோகோ அன்னம் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக. அப்புறம் நாமளும் என்ன பண்ணுறோம், உணவை தயார் செய்கின்றோம், பக்குவப்படுத்தி என்ன வேணால் செய்கிறோம். இப்போ சிருஷ்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஆகாசத்திலிருந்து அப்படியே இறங்கி மனிதன் வரை வந்தாச்சு. மறுபடியும் ஒடுங்கும் போது எப்படி போய் ஒடுங்கும் அப்படின்னா கீழே இருந்து போகுது. அப்படியே உணவுலிருந்து பிருத்திவியிலிருந்து நேரம் அப்படியே வந்த மாதிரியே அப்படியே நேராக போயிட்டு எங்கே போய் ஒடுங்கிறோம் அப்படின்னா ஆகாசத்தில் ஒடுங்குது. ஆகாசம் எங்கே போய் ஒடுங்குது அப்படின்னா பிரம்மாவுடைய மனதில் ஒடுங்கும். அப்போதான், அதனால தான் நான் சொல்கிறேன், படைத்தவனுடைய மனதில் படைப்பு என்னாகுது, ஒடுங்குகிறது. அதுதான் என்ன சொல்றாரு, பாராதி அண்டங்கள் அத்தனையும் வைக்கின்ற பரவெளியின் உண்மை காட்டி. பாராதி அப்படின்னா இந்த உலகம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மற்றதையும் சேர்த்து கொள்ளுங்கள். அந்த அண்டங்கள் அத்தனையும் வைக்கின்ற அப்படின்னா இடம் தருகின்ற. பரவெளி அப்படின்னா என்ன அர்த்தம், ஜட்டாகாசம். ஹோல் யூனிவர்ஸே போய் என்ன ஆயிடுச்சு, உள்ள போயாச்சு. அதனாலதான் சின்ன வயதுல கிருஷ்ணர் என்ன பண்றாரு, மண்ணை தின்கின்றார். என்ன பண்றாரு, மண்ணை திங்கிறாரு. அம்மா என்ன பண்றாங்க, யசோதை அடிச்சு மண்ணை சாப்பிடுவியான்னு அடிச்சு வாயை தவிர அப்படிங்கிறாங்க. வாயை திறந்த உடனே உள்ளுக்குள்ள என்ன தெரியுது, பிஸ்கட்டா? உள்ளுக்குள்ள வாய்க்குள்ள என்ன சுத்துது, பூமி சுத்துதான். அதை பார்த்த உடனே யசோதை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் நந்தகோபன் வந்து எழுப்பி என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால், இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இது தெய்வ குழந்தை. நமக்கு வந்திருக்கிற குழந்தை சாக்ஷாத் எம்பெருமான் மகாவிஷ்ணுவே நம்ம கிட்ட வந்திருக்காரு அப்படிங்கிறது அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு என்ன ஆகுது தெரியும். இந்த பஜனை பாடல் புஸ்தகத்திலே மகாவிஷ்ணு அப்படிங்கிற பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு எங்கே நின்றுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. பூமிக்கு மேலே உருண்டைக்கு மேலே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நின்றுக்கிட்டு இருப்பார். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு. என்ன காட்டுறாரு, கண்ணன் அர்ஜுனனுக்கு காட்டுறாரு. சும்மா அர்ஜுனனுக்கு என்ன பண்றாரு, மகாபாரத போர் காலத்துல என்ன பண்றாரு, அது வந்து கர்ணனுக்கு காட்டுறாரு. கீதோபதேசத்துக்கு முன்னாடி என்ன காட்டுறாருன்னா விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனும் பார்க்குறான். அப்போ அர்ஜுனனை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் விஸ்வரூப தரிசன யோகம் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், அர்ஜுனன் சொல்கிறான்
கிருஷ்ணா, இந்த வடிவத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பேற்பட்ட கிருஷ்ணனாகிய நீ தான் எனக்கு நண்பனாக இருக்கின்றாயா? உன்னுடைய விராட் ஸ்வரூபம், என்ன ஸ்வரூபம்? இந்த ஸ்வரூபத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ தலைகள், எத்தனையோ கைகள், ஒரு வாயில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அண்ட சராசரங்கள்லாம் உள்ள போய்கிட்டு இருக்கு. இன்னொரு வாயில நெருப்பு வந்துகிட்டு இருக்கு, பாம்பு எல்லாமே போகுது வருது, பயங்கரமா இருக்கு. இந்த விஸ்வரூப தரிசனத்தை நீ மாத்திக்க, எனக்கு சாதாரணமா உள்ள உன்னுடைய வடிவத்தையே காட்டு அப்படின்னு கேட்கறான். யாரு? அர்ஜுனன். அப்புறம் மாற்றிக்கிறேன். இப்போ ஹோல் இந்த உலகம் யாருடைய உடலிலும் யாருடைய மனதிலும் போது ஐக்கியமாகிறது அப்படின்னா, படைக்கும் கடவுளும் காக்கும் கடவுளுமாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவினிடத்திலும், அப்புறம் என்ன, பிரம்மாவினிடத்திலும் என்ன பண்ணது? ஒடுங்குகிறது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. பாராதி அண்டங்கள் அத்தனையும் வைக்கின்ற பரவெளியின் உண்மை காட்டி. அடுத்தது பற்று மனவெளி காட்டி. என்ன காட்டி? பற்று மனவெளி காட்டி. இப்ப நம்ம மனிதனுடைய மனது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் கிரகிக்கக்கூடியது, மனதால் எண்ணி பார்க்க முடியாதது இந்த உலகத்தில் இல்லை. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா பற்று இருக்கு. நம் மீதும் பற்று இருக்கு, மனதின் மீதும் என்ன இருக்குன்னா பற்று இருக்கு. ஆனா பிரம்மாவுக்கு இருக்கா? கிடையாது. அவர் பற்றற்று இந்த உலகத்தை படைக்கின்றார். பற்றற்று என்ன பண்றாரு? தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரம்மா எப்படி உட்கார்ந்துருக்காரு? தாமரை இலையில, தாமரை மலர்ல இப்படி உட்கார்ந்துக்கிட்டு, ஒரு கையில வேத புத்தகம், இன்னொரு கையில ஜபமாலை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரம்மா? ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. படைத்தவனுடைய நிலை அப்படி இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்ப நம்முடைய மனது, நாமும் இந்த உலகத்தில் சில விஷயங்களை படைக்கின்றோம். பற்றுடைய மனிதனின் மனது என்னது அப்படின்னா, அவரவர்களுக்கு ஏற்றவாறு மாறி அமைகிறது. இப்போ உன்னுடைய உலகம் ஒரு தனி உலகம், என்னுடைய உலகம் ஒரு தனி உலகம். இங்க உட்கார்ந்திருக்கிறவனுடைய ஒவ்வொருடைய மனதும் ஒரு உலகத்தை சிருஷ்டி செய்திருக்கிறது. ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிவர்ஸ். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருடைய மனசிலும் ஒவ்வொரு விதமான உலகம் இருக்கின்றது. எப்படி சாமி இதை புரிஞ்சுக்கிறது? திருவிழாவுக்கு நம்ம எல்லாரும் போகிறோம். குற்றாலத்தில் சாரல் திருவிழா என்னது நடக்குது? என்ன திருவிழா? சாரல் திருவிழா. அங்கே போகும்போது என்ன பண்ணுறது? வெளியில் கடையில் கலர் கலராக கண்ணாடி வைக்கிறான். என்ன வைக்கிறான்? கலர் கலர் கண்ணாடி வைக்கிறான். திருவிழாவில் வைப்பாங்க, பார்த்துருக்கேன். பச்சை கலர் கண்ணாடி, சிவப்பு கலர் கண்ணாடி, ப்ளூ கலர் கண்ணாடி, மஞ்சள் கலர் கண்ணாடி. இந்த மஞ்சள் கலர் கண்ணாடியை போட்டு பார்த்தா உலகம் எப்படி தெரியும்? பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா, சிகப்பு போட்டா சிகப்பா தெரியும். இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாடி போட்டா கண்ணு தெரியும். என்னவா தெரியும்னா, இருக்கிறது இருக்கிற மாதிரி வெள்ளையா தெரியும். அது மாதிரி சொல்றாரு, எப்படி அவரவர்களுடைய மனதிற்கு ஏற்றவாறு இந்த உலகத்தை காண்கிறார்களோ, கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா இந்த உலகம் எப்படி தெரிகின்றதோ, எனக்கு இருக்கின்ற உலகம் உனக்கு கிடையாது, உனக்கு இருக்கின்ற உலகம் மற்றவங்களுக்கு கிடையாது. ஈச் சோல் ஹாவ் டிஃபரண்ட் டைப் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் உலக அனுபவம் வரும். செல்போன் பார்க்குறாங்க இல்லையா, அவன் ஒரு தனி உலகத்தில் இருக்கான். எது கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்டாலும் என்ன கேட்டாலும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா, செல்போன் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளர, அதனால தான் செல்போனுக்குள்ளே இப்போ என்ன வந்துருச்சு? உலகம் வந்துருச்சு. இங்கிருந்து டெல்லியில் என்ன நடக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். நாட் ஓன்லி டெல்லி, யுஎஸ், யூகே, யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட், எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாமே இங்கிருந்து பார்த்துக்கலாம். இப்போ செல்போனே என்னது அப்படின்னா ஒரு தனி உலகம். இப்போ செல்போனை கண்டுபிடித்தவன் யாருன்னா மனிதன். அந்த மனிதனுடைய மனது என்ன அப்படின்னா அது ஒரு உலகம். சொல்றாரு இந்த இடத்துல, நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? பற்று இருக்கு. ஆனா பிரம்மதேவனுக்கு என்ன கிடையாது? பற்று கிடையாது. இன்னும் நல்லா விளக்கமா இதை சொல்லணும் அப்படின்னா, நம்ம தூங்குறோம்.
தூங்கும் போது கனவு காண்கின்றோம். என்ன காண்றோம்? கனவில் ஒரு தனி உலகத்தை, புதிய உலகத்தை நாம் என்ன பண்றோம்? சிருஷ்டி செய்கின்றோம். இப்போ நீ இன்னைக்கு மதுரை போக வேண்டியிருக்கு. மத்தியானம் 12 மணிக்கு உனக்கு தூக்கம் வருது, படுத்து தூங்குற. தூங்கும் போது ஒரு கனவு வருது, அது கொண்டு நீ மதுரைக்கு என்ன பண்ணியாச்சு? போயாச்சு. எவ்வளோ நேரத்தில்? படுத்து தூங்கணும் கொஞ்ச நேரத்தில், ஒரு நிமிஷத்துல நீ என்ன பண்ணிட்ட? கனவுல வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் 2 மணிக்கு எந்திரிச்சு அம்மா எழுப்புறாங்க. எழுப்பி பார்த்தா நீ எங்க இருக்க? குற்றாலத்தில் இருக்க. எழுப்பின பிறகு நீ எங்க இருக்க? அது சொல்லு. அது இங்கே தான். அப்போ நீ கனவில் நீ எங்கு சென்று வந்தாய் அப்படின்னா மதுரைக்கு போயிட்டு வந்துட்ட. அது என்ன உலகம் அப்படின்னா அது தனி உலகம். கனவில் மனிதன் உண்மையை மட்டும் சிருஷ்டிக்கவில்லை, கனவுலகத்தை என்ன பண்றான்? சிருஷ்டி பண்றான். இது எப்படி சாத்தியம்? அது மனசுக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வேற எதையாவது நினைத்து கொண்டே நம்ம படுத்து தூங்குவோம். அது உடனே என்ன ஆகுதுன்னா நம்முடைய மனது கனவு உலகத்தில் மிதக்கிறது. என்ன பண்றது? கனவு உலகத்துல மிதக்குது. அதனால்தான் கனவுல என்ன பண்றான்? சிரிக்கிறான். கனவுலே காலால என்ன பண்றான்? உதைக்கிறான். இல்ல நடக்குது. சில பேர் கனவுல பயந்து போய் என்ன பண்றான்? அலறான், உளறான். எல்லாமே என்ன நடக்குதுன்னா கனவுல தனி உலகத்தை சிருஷ்டி செய்து என்ன பண்றான்? இதை அனுபவிக்கின்றான். எப்படி? மனவெளி, புறவெளி எது பெரியது? ஜடாகாசம் பெரியதா, மனசு பெருசா? எது படைக்கப்படுகிறதோ படைத்தவன் பெரியவனா, படைப்பு பெருசா? படைத்தவன் தான் யாரு? பெரியவன். அந்த மாதிரி 100 படைக்க முடியும் அவனால. அப்போ இந்த உலகம் பெரியதா, படைத்தவன் பெரியவனா? மனிதன் பெரியதா, மனிதனுடைய மனம் பெரியதா, மனிதனால் படைக்கப்பட்ட பொருள்கள் பெரியதா? மனிதனுடைய மனம் தான் என்னது? பெரியது. இப்போ தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. அது எல்லாமே மனசுல பிளான் பண்ணி தான் கட்டப்பட்ட கோவில். 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அந்த கோவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நிலைத்து நிற்கிறது. படைத்தவன் இல்லை, ஆனா படைக்கப்பட்ட பொருள் என்ன இருக்கு. ஆனாலும் அந்த படைக்கப்பட்ட பொருளை யார் படைத்தார்களோ அவரை பற்றி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்றாரு இந்த இடத்துல புறவெளி, மனவெளி. மனசு பெருசா, மனதால் படைக்கப்பட்ட புறமாக இருக்கின்ற பொருள் பெரிதா அப்படின்னா மனசுதான் பெருசு. மனசு இருக்கின்ற இடம் எங்க அப்படின்னா தேகம். இந்த தேகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பிண்டம். புறவெளி ஆகாசம் இருக்கு, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அண்டம். அந்த அண்டம் இருக்கின்ற இடம், கடைசியில் ஒடுங்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா இறைவன். இப்போ எதுக்கு இதை நான் சொல்றேன்? ஈக்குவேஷன் A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. மனசு பிரம்மாவுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. புறவெளி என்னது அப்படின்னா மனவெளி. அண்டம், பிண்டம். பிரம்மாவுக்கு மனசு இருக்கு, பிரம்மாவும் படைக்கிறாரு. எனக்கு மனசு இருக்கு, நானும் படைக்கிறேன். 2 பேருக்கு மனசு தான் இருக்கு. உருவத்தில் வேறு, ஆனா செயலி ஒன்று. அவருக்கு மனசுல பற்று இல்லை, எனக்கு மனசுல பற்று இருக்கு. அதனாலதான் பற்று மனவெளி காட்டி அப்படிங்கிறது பாரு. ஆனா போத்தார் யாருன்னா ஈக்குவல். அப்ப இதுல எப்படி நம்ம ஈக்குவேஷன் பண்றது அப்படின்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கின்றது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். கடல் நீர் இருக்கு, கையளவு கடல் நீரை எடுத்து ஆராய்ந்தோமானால் கடலே என்ன பண்ண மாதிரி ஆராய்ச்சி பண்ண மாதிரி ஹோல் சி கடலே என்ன பண்றோம்? ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு கையளவு நீரில் ஆராய்ச்சி பண்ணி இதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் கடல் முழுவதும் இருக்கின்றது. இதை என்ன சொல்றாருன்னா பற்று மனவெளி காட்டி. அப்போ ஃபைனல் டெசிஷன்
ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இருப்பதிலேயே மனசு தான் என்ன ஆகுதுன்னா பெருசு. ஏன் அப்படின்னா உலகத்தையே படைக்கல. கடவுள் படைக்கும் போது இருந்த உலகம் வேற. இப்போ மனிதன் இந்த உலகத்தை எப்படி மாற்றி அமைச்சிருக்கான் அப்படின்னா, தனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கான், மாற்றி அமைச்சிருக்கானே. கற்கால மனிதன் எப்படி இருந்தான், கட்டடம் கிடையாது, நெருப்பு கிடையாது, உணவை சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி 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 இப்போ என்ன பண்ணுறான், அனைத்தும் தன்னுடைய வசதிக்கு நவீன காலத்திற்கு என்ன பண்ணிட்டான், மாற்றிக்கிட்டான். இதெல்லாம் யாருடைய வேலை, மனிதனுடைய மனசு தான். இப்போ மனவெளி இருக்கும் இடம் தேகம், அந்த தேகத்துக்கு பேரு பிண்டம். புறவெளி ஜட்டாகாசம் இருக்கின்ற இடம் என்னது அப்படின்னா அண்டம். அந்த அண்டமே எங்கே போய் ஒடுங்குதுன்னு முதல்ல பார்த்தோம். முதல் வரி என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பாராதி அண்டங்கள் அத்தனை வைக்கின்ற பறவெளியின் உண்மை காட்சி. அண்டம் எங்கே போய் அடங்குச்சு அப்படின்னா பிரம்மாவின் இடத்தில், இறைவனிடத்தில். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு 2வது வரியில, பற்று மனவெளி காட்டி. காட்டுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் உலகம் இருக்கின்றது என்பதை இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த படைப்பின் மூலம் நமக்கு விளக்குகின்றார். அதுதான் காட்டி. பற்று மனவெளி காட்டி. அடுத்தது பாருங்க, அடுத்த லைன், மனவெளியில் தோய்ந்த பாவியின் பரிசு காட்டி. இப்போ மனவெளியில தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய சித்தாகாசம் தான் மனவெளி. என்னுடைய மனதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், தோய்ந்திருக்கின்றேன். பிரம்மாவுடைய மனதில் எப்படி தோய்ந்திருக்கின்றாரோ, மனிதனாகிய நான் என்னுடைய மனதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், லயமாகி இருக்கின்றேன். பரிசு காட்டி அப்படின்னு சொல்லி சொல்றார். பிண்டத்தை ஆராய்ந்தால் அண்டத்தை அறிந்ததாகங்கிறத பார்த்தோம். இப்ப நமக்கு இந்த மனதில் பற்றுடையதால், உலக விஷயங்களில் பற்றுடையதால் நாம் அடைந்த பிரயோஜனம் என்ன, நாம் அடைந்த பயன் என்ன? பிரம்மா எப்படி இருக்காரு, பற்று இல்லாமல் இருக்காரு. ஒரு உதாரணம் சொல்றாரு. வீட்டில் நம்ம குழந்தைகள்லாம் இருக்கு, நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு சொல்லிட்டு, கடவுள் பார்த்துப்பார், நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க, அதனால் நான் கடவுளை என்ன பண்ணுவார், அவங்கள காப்பாற்றுவார்னு சொல்லிடுவாங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும் சொல்லுவாங்க. அந்த கருத்தை எடுத்துக்கொண்டோமானால் நாம் இந்த உலகத்தில் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உலக நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம பிறக்கிறோம், சம்பாத்தியம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், திருமணம் பண்ணி கொள்கின்றோம், அப்புறம் குழந்தைகள் பிறக்கின்றது, அப்புறம் வயசாகுது, அப்புறம் இந்த உலகத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம், போயிடும். இதுதான் நடக்குது. பெரும்பாலும் என்ன பண்ணுறதுன்னா இப்படிதான் நடக்குது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அதே தான் நடக்குது. நாம் என்ன பண்ணுறோம், சிருஷ்டி நடக்குது, நாமளும் சிருஷ்டி பண்ணுறோம், பாதுகாக்கின்றோம், அப்புறம் நாமளும் சாகிறோம், உலகமே என்ன ஆகுது, ஒடுங்குது. நாமளும் என்ன பண்ணுறோம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3 பண்ணுறோம். ஆனால் கடவுள் பண்ணுறதுல கடவுளுக்கு பற்று இல்லை, நாம் பண்ணுறதுல நமக்கு என்ன இருக்குது, பற்று இருக்குது. அப்போ பற்று இருக்கும் பொழுது முதல்ல நமக்கு பற்று எதில் வருது அப்படின்னா, இந்த சரீரத்தின் மீது தான் என்ன பண்ணுது, வருகின்றது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள். என்னது? ஆமா, இந்த ஸ்தூல சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்களால் ஆனது. என்னது? இந்த பஞ்சபூதங்களால் ஆன ஸ்தூல சரீரத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, அனைத்தும் நமக்கு என்ன இருக்கு, வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. அக்னி தத்துவம் இருக்கு, ஜல தத்துவம் இருக்கு, அப்புறம் காற்று தத்துவம் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா பிருத்திவி தத்துவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதற்கு மேல இன்னொன்று இருக்குன்னா மனோ தத்துவம். என்ன தத்துவம்? மனோ தத்துவம். மனசுங்கிறது இருக்கு இல்லையா, அது மனோ தத்துவம். இந்த மனோ தத்துவம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற பஞ்சபூத தத்துவத்தை இயக்குகிறது.
அப்படி இயக்கும் பொழுது, இறைவனால் இந்த உலகம் இயக்கப்படும் பொழுது இறைவனுக்கு அதில் பற்றுதல் இல்லை. அதில் வந்து நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, லாபம் வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி அவன் கடவுள் என்ன பண்ணுறதில்லை, கவலைப்படுவதில்லை. படைப்பது படைப்பவனின் தொழில். ஆமாம், நாம் என்ன பண்ணுறோம், நாமளும் படைக்கிறோம், அது நம்முடைய தொழில். ஆனால் படைத்து விட்டு நாம் அதன் மேலே பற்று வைத்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றாங்க, கவலைப்படுகின்றோம். அது இப்படி இருக்கே அப்படி இருக்கே நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ இந்த மனித வாழ்க்கை எடுத்ததுனால நமக்கு என்ன கிடைக்குது, என்ன பிரயோஜனம், என்ன ரிசல்ட், நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, ஏதாவது நமக்கு கிடைக்குதா? இந்த பிறவி எடுத்ததனால் பிறவி பயன் என்ன, பரிசு என்ன? இப்போ நம்ம வந்து இப்போ நான் 7 நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பரிசு தரப்போறாங்க? 4 மணிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நாளையிலேருந்து வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தா வர நம்ம. இப்போ நீங்களே இங்கே வந்திருக்கீங்க, அந்துரையத்தை அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் போகணும், நான் போக போகிறேன்னு சொன்னேன், கீழே இருக்கிற சாமி போயிட்டு வாங்க அப்படின்பாரு. உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாரேன்? இப்போ நீங்கள் பரிசு பெற்றது தான் என்ன அப்படின்னா, இங்கே இருந்து இந்த கிளைமேட்டை வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல விஷயங்களை காதால் என்ன பண்ணிருக்கீங்க, கேட்டுருக்கீங்க. அதான் பரிசு, வேற எதுவும் பரிசு கிடையாது. செய்யும்போதே பரிசு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. செய்யறதா பரிசே, இருக்கிறதா நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதே பெரிய பரிசு. அதுபோல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வாழ்க்கை ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களினால் வாழ்கின்ற வாழ்க்கை, இதனால நமக்கு என்ன பரிசு கிடைக்குது அப்படின்னா, நாம் நம்முடைய மனதை பற்று வைத்து கெடுத்து கொண்டதுதான் பரிசு, உலக இன்பம். இதுதான் என்ன பரிசு கிடைச்சது நமக்கு, உலக இன்பம் என்கின்ற பரிசு கிடைச்சிருக்கு. அதான் ஒரு சாதாரண மனிதனை பார்த்து கேட்டா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன விரும்புறீங்க அப்படின்னு கேட்டால், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், நல்ல சந்தோஷமா நான் இருக்கணும். என்ன சொல்லுவான், அவனுடைய குறிக்கோள் என்ன, வாழ்க்கையை நான் பிறந்துட்டேன், நான் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாகிற வரைக்கும் நான் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்போ யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்றமே, அது என்னது, நான் சந்தோஷம் இருக்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளுடைய முயற்சி, முக்தி, இந்த 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். மோக்ஷம் என்பதுதான் என்னது அப்படின்னா, ஃபைனல் கோல், நம்ம அடைய வேண்டியது என்ன அப்படின்னா மோக்ஷம். இந்த தர்ம அர்த்த காமம் அப்படிங்கிறதுல செகண்டரி. ஆனால் தர்ம அர்த்த காமத்தை தாண்டாம நம்ம என்ன பண்ண முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. அதனால தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா, மனவெளியில் தோய்ந்த பாவியேன் பரிசு காட்டு. நான் எதில் வந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் எதில் தோஞ்சி இருந்தேன், எதில் நான் ஊசலாடிக்கிட்டு இருந்தேன், எதில் நான் படுத்து கிடந்தேன், எதில் லயமாய் இருந்தேன், எதற்கு வசப்பட்டு இருந்தேன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்பத்தில் வசப்பட்டு இருந்தேன். உடல் சுகத்திற்காகவும், இந்திரிய சுகத்திற்காகவும், மனதனுடைய சுகத்திற்காகவும் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இப்படித்தான் இருந்தேன். இப்போ எனக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னா சிற்றின்பம். என்ன இன்பம், சிற்றின்பத்தான், வேற எதுவும் கிடையாது. பேரின்பம் ஏதாவது கிடைச்சதா, அதை நான் டேஸ்டே பார்க்கல, அதை ஆராய்ச்சி என்ன பண்ணாது, நான் செய்யவில்லை. கனவுல நான் என்ன பண்ணேன், விழிப்புல நான் என்ன பண்ணேன், உறக்கத்தில் என்ன பண்ணேன், உறக்கத்தில் ஆனந்தமாக நான் என்ன பண்றேன், தூங்கினேன். கனவிலும் ஒரு விதமான ஆனந்தத்தை அனுபவிச்சேன். விழிப்பு நிலையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதே பெரும்பாலும் நான் எப்படி இருந்திருக்கேன் உலகத்தில் அப்படின்னா, சந்தோஷத்துல தான் இருந்திருக்கேன். அப்பப்போ கஷ்டம் வரும், இந்த கஷ்டம் எனக்கு கஷ்டமா தெரியாது, கஷ்டத்தை தாண்டி நான் என்ன பண்ணிட்டேன், சந்தோஷத்துக்கு போயிட்டேன். அதனால சொல்றாரு இந்த இடத்துல, மனவெளியில் தோய்ந்த பாவியை பரிசு காட்டி. இந்த பிறவி எடுத்ததுனால
எனக்கு என்ன பரிசு அப்படின்னா, மனவெளியாக இருக்கின்ற இந்த சிதாகாசம், இந்த மனது இருக்கே, அதை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன். வேற ஒன்றுமே நான் என்ன பண்ணவில்லை. அதனால எனக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா பாவி. என்னது? பாவி. எனக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை என்கின்ற சின்ன இன்பம். ரொம்ப குறுகிய காலம் நாம் வாழ்ந்திருக்கின்ற காலம். என்ன காலம்? ரொம்ப குறுகிய காலம், நீண்ட காலம் கிடையாது. பாவி அப்படின்னா நேற்றுக்கே சொன்ன பரிதவிப்பவன். என்னது? எதுல பரிதவிப்பவன்னா, இந்த உலகத்தில் பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கொண்டு பரிதவிப்பவன். பிறவி எடுத்தாலும் கஷ்டமா இருக்கு, பிறவி எடுக்காட்டாலும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிறவி எடுத்தாதான் முக்தி. செத்தவருக்கு முக்தி கிடைக்குமா? கிடைக்காது. இந்த பிறவியிலேயே உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன பண்ணியாகணும்? முக்தி அடையணும். செத்த பிறகு செத்தார் முக்தி அடைந்தார்னு சொல்றான், அது தப்பு. என்ன முக்தி அடைந்தார்? அவர் இந்த உடலை விட்டு போனார், அதுக்கு பேர் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? முக்தி அடைந்தார்னு பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. ஒரு சாமியார் செத்து போனா மகா சமாதி அடைந்தார், ஒரு கிரகஸ்தன் செத்து போனா சிவ பதவி அடைந்தார், விஷ்ணு பதவி அடைந்தார், என்ன முக்தி அடைந்தார், செத்தார் அப்படின்னு யாரெல்லாம் போடுறாங்களா? ஒரு பத்திரிகையில அவர் அரசியல்வாதி செத்து போறாரு, அவருக்கு போடுறாங்க வீரமரணம் அடைந்தார் போடுறாங்க. என்ன பண்றான்? வீரமரணம் அடைந்தார். என்னடா அப்படின்னா, கட்சியில் இருந்து பாடுபட்டு நிறைய பண்ணியிருக்கார் போல, அதனால என்ன பண்றான்? வீரமரணம் அடைந்தார். முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்ட்ல செத்து போனா என்ன பண்றான்? அகால மரணம் அடைந்தார். பிளாட்டா செத்து போனார் அப்படின்னு யாரும் போடுவோமா? போட மாட்டோம். நீ முக்தி அடையறனாலும் முக்தி அடைஞ்ச மாதிரி நாங்க என்ன பண்றது? சொல்லிக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, மனவெளியில் தோய்ந்த பாவியே பரிசு காட்டி. இந்த பேர்பட்ட மனசு இந்த உலகத்தையே படைக்கிறது. மனிதனுடைய மனது என்ன பண்ணுது? இந்த உலகத்தை படைத்திருக்குது. இப்ப இந்த ஆசிரமம் இருக்கு, இந்த ஆசிரமத்தை படைச்சது யார்? மனிதன் தான். இந்த ஆசிரமத்தோட வரலாறு கீழே போய் படிச்சு பாருங்க. சித்பவானந்த சுவாமிகள் இருக்கும்பொழுது குற்றாலிங்கம் பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து, இந்த ஏரியாவில் ஒரு 50 ஏக்கர் 150 ஏக்கர் 500 ஏக்கர் எடுத்துக்கங்க அப்படின்னாராம். சாமி சொல்லிட்டாராம், ஐயோ எனக்கு அவ்வளோ வேண்டாம், இப்போ இருக்கிற இடம் ஏதோ ஒரு எத்தனையோ ஏக்கர்னு நினைக்கிறேன், 5 ஏக்கர் 6 ஏக்கர், அது மட்டும் 14 ஏக்கர், அது மட்டும் கொடுக்க போகிறோம். அது ஏன் இன்னும் பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியல, கட்டி காப்பாற்ற முடியல, காம்பவுண்ட் வாலே கட்டாமல் கிடக்கு. இதுக்கே கூட்டத்தை காணும். அப்போ இந்த ஆசிரமத்தை உருவாக்குவதற்கு முன்பு எப்படி இருந்ததுக்கு அப்படின்னா, ஒரு விவசாய நிலமும் கல்லும் முள்ளும் மலையும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி சரி பண்ணி சீர்திருத்தம் பண்ணி இப்போ நம்ம வாழ்வதற்கு ஏற்ற இடமாக செஞ்சது யாருன்னா, அவரும் ஒரு மனிதர். இதனால நமக்கு என்ன பரிசு கிடைக்குது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பற்று இல்லாமல் செஞ்சா அனுபவத்துக்கு வரும். பற்றோடு செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால மனித பிறவியினுடைய சிறந்த பயன் என்ன அப்படின்னா, பற்று இல்லாமல் மனதால் வென்று நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து அதில் தொடர்பு இல்லாமல் அதில் ஒட்டிக்கொள்ளாமல் பற்று இல்லாமல் வாழ்ந்து விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றோமானால் நல்லது. அப்படி செல்லவில்லை, ஆனால் பற்றோடு தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு பரிசு என்ன அப்படின்னா சிற்றின்பம் தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை சொல்கிறார் இந்த இடத்துல, மனவெளியில் தோய்ந்த பாவியேன் பரிசு காட்டி. நான் எதில் தோய்ந்திருக்கின்றேன் என்றால் என்னுடைய மனதில் கட்டுப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய உடலில் கட்டுப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய இந்திரியங்களில் கட்டுப்பட்டிருக்கின்றேன். கடைசியில் என்ன அப்படின்னா அனைத்துக்கும் நான் கட்டுப்பட்டிருக்கின்றேன். இதுதான் ரிசல்ட்.
அடுத்தது தாராளமாய் நிற்க நிற்சிந்தை காட்டி. நிশ্சிந்தை, சரி இந்த மனசு ஒழியணும், என்ன பண்றது அப்படின்னா சிந்தை மனசு ரெண்டும் ஒண்ணுதான், வார்த்தை தான் வேற. நிশ্சிந்தை அப்படிங்கிற நிশ্சிந்தை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா நிர்மலம், நிர்மலம். அப்போ நம்ம யாரோட கலக்கணும்? நம்ம மனசு பற்றுடையதா இருக்கு, நம்ம மனசு வியாகுலமா இருக்கு, நமக்கு எப்படி ஒரு முக்தி அடையிறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம யாரோட கலந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருநிலையை அடையலாம் அப்படின்னா இறைவனோடு கலந்து விட வேண்டும், இறைவனிடத்து சரணடைய வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றாரு. நதி நீர் இருக்கு, என்ன இருக்கு? நதி நீர். நதி நீர் கடைசியில் எங்க போய் சேருது? கடல்ல போய் சேருது. நதி கடலில் கலந்த பிறகு அது நதி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ இன்னொன்னு சொல்ற உதாரணம், மழைத்துளி இருக்கு, மழைத்துளி மேல இருந்து கீழே கடல்ல இருக்கு. ஒரு மழைத்துளி தான் சொல்றேன். கடல்ல கலந்த உடனே அந்த கடல்ல அந்த மழைத்துளி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி ஒரு மழைத்துளி கடலில் கலந்த பிறகு அந்த ஒரு மழைத்துளிக்கும் என்ன பேர் வந்துருதுன்னா கடல் நீர் வந்துருது பேர். அதே நேரத்தில் எவ்வளவு நல்ல நீர் கடலில் கலந்தாலும் எல்லா தண்ணியும் என்ன தண்ணியா மாறிடுது? உப்பு தண்ணியா மாறிடுது. அவ்வளோ உப்புக்கு எங்க போகுது? கடல் டன் கணக்கில் வச்சிருக்கோம். அப்போ நதி நீர் உப்பு இல்லை, மழை நீர்ல உப்பு இல்லை, கடல் நீர்ல கலந்த பிறகு எல்லா தண்ணி என்ன ஆயிருது? உப்பு ஆயிடுது. சொல்றாரு இந்த இடத்துல, நதி நீர் கடல் நீரில் கலப்பது போலவும் மழை நீர் கடல் நீரில் கலந்து கடலாவது போலவும். இப்போ கடல்லே என்ன பண்ணலாம்னா 3 விதமா சொல்றேன். அலை, நீர்த்துளி, திவலை, நுரை, இதெல்லாம் என்னது? கடலுக்குள்ளவே இருக்கு. கடல் வேகமா அப்படி கரையோடு அடிச்சு வரும்போது அதுக்கு என்ன பேரு? அலை. அது என்ன அலை அப்படிங்கிறது சொல்ற பேரு? அலை கடலில் இருக்கா இல்ல கடலுக்கு வேறாம இருக்கா? கடலில தான் இருக்கு. ஆனா கடல்ல இருந்து ஓரமா வேகமா அப்படி அடிச்சு வரும்போது அதுக்கு என்ன சொல்லுது? பேரு அலை. இப்ப கடலுக்கு அந்நியமாக அலை என்ன அல்ல? இல்லை. அப்புறம் நுரை இருக்கு. நுரை, கடல்ல என்ன இருக்கு? நுரை இருக்கு. அந்த நுரையும் எதை சேர்ந்தது? கடலை தான் சேர்ந்தது. நீங்க எத்தனை பேர் வேணா வச்சுக்கோங்க, அலைன்னு வச்சுக்கோங்க, நுரைன்னு வச்சுக்கோங்க, திவலைன்னு வச்சுக்கோங்க, சுனாமின்னு கூட வச்சுக்கோங்க. சுனாமி எங்கிருந்து வந்தது? கடலில் இருந்து தான் வந்தது. பேர் தான் வேற. அதுபோல நாம் பலவிதமான மனிதர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று போய் ஒடுங்கினால் அது எங்க அப்படின்னா பிரம்மம் இல்லது பிரம்மா. என்னது? பிரம்மா. சின்னதா பார்க்கும் பொழுது சின்னதா இருக்கும், பெருசா பார்க்கும்போது அது எல்லாம் போய் என்ன ஆகுது? ஒடுங்கி விடுகிறது. அது சொல்றாரு இந்த இடத்துல. இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கின்ற அளவு நம்முடைய மனதை என்ன ஆகுது அப்படின்னா விரிந்த மனதாகிறது. சூரியனுடைய ஒளி இருக்குல்ல, ஒரு ஒளி கிரணம், ஒரு சன் ரேஸ், அதை வச்சு ஒரு வீட்டையே கொளுத்தலாம். எப்படி? வெயில் காலத்தில் நான் சொல்றேன். வெயில் காலத்தில் ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு குவியாடி அதை வச்சுக்கிட்டு சூரியனோட ஒளியை வச்சு நேராக அப்படி வச்சோம்னா ஒரு பேப்பரே என்ன பண்ணிக்கும்? அந்த பேப்பரை தூக்கி வீட்டுக்குள்ள நெருப்பு வச்சா எரியுமா இல்லையா? எரியும். அது சூரிய கதிர் நினைச்சுதான், நான் தான் சூரியன் இப்போ அப்படின்னு நினைச்சுதான். என்ன நினைச்சான்? நான் யாரு இப்போ? சூரியன். ஏன் அப்படின்னா வீட்டையே நான் எரிச்சிட்டேனே அப்படின்னு. உண்மையிலேயே சூரியனும் சூரியனுடைய ஒளிக்கதிரும் ரெண்டும் ஒன்றுதான். இது வடிவத்தில் சிறியது, சூரியன் வடிவத்தில் பெரியது. அதுபோல இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா வடிவத்தில் சிறிய மனதுடையவன் மனிதன், வடிவத்தில் பெரிய மனதுடையவன் யாரு? பிரம்மன். அப்போ அகண்டாகாரத்தில் நம்ம மனசு தாராளமாய் விரிந்து விட்டால் உலக உயிர்களை எல்லாம் தன்னுயிராக நாம் நினைத்து விட்டால் அதுதான் என்னது அப்படின்னா தாராள மனது, பெரிய மனது. சொல்றோம் இல்லையா? நமக்கு யாராவது நிறைய தானம் பண்றாங்க அப்படின்னா
உங்களுக்கு என்ன மனசுன்னு சொல்றான்? பெரிய மனசு. என்ன மனசு? இப்போ உனக்கு நான் அல்வா வாங்கி கொடுத்தேன்னா நீ என்ன சொல்லுவேன்? சாமிக்கு ரொம்ப பெரிய மனசு, எனக்கு மட்டுமே 1/4 கிலோ என்ன பண்ணிட்டாரு அல்வா வாங்கி கொடு. சொல்லுவே சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உன் மனசு, நீ என்ன பெரிய மனசு தாராள மனசுன்னு சொன்ன, நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செய்யணும். என்ன என்னை எப்படியாவது மதுரைக்கு காரில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ உங்களுக்கு தாராள மனசுன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். அதனால இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கடலில் ஒரு துளி நீர் கலந்தா கடல் மாதிரி ஆயிடுவது போல பெருசாயிருச்சு. அந்த மாதிரி என்னுடைய மனதில் நான் பற்று வைத்து, விஷயங்களில் பற்று வைத்து, சின்ன மனசா இருக்கு எனக்கு, பெரிய தாராள மனசா எனக்கு வரணும். இந்த உலகமே எனக்கு சொந்தம், அண்டமே எனக்கு என்ன பண்றது அப்படின்னா சொந்தம், இறைவனை தவிர நான் வேறல்ல, இறைவனும் நானும் ஒன்றே அப்படிங்கிற அந்த சிந்தை வருவதற்கு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா எண்ணங்கள் எல்லாம் போக வேண்டும். அந்த எண்ணங்கள் எல்லாம் போன அந்த மனசுக்கு என்ன பேருன்னா நிர்சிந்தை. என்ன சிந்தை? அந்த சலனமற்ற மனது, எண்ணமற்ற மனது வரணும் அப்படின்னா அது இப்படி வந்தா தான் பிரம்மாவோட மனதுக்கு நம்ம மனது என்ன அப்படின்னா ஈக்குவல். இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிட்டு கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ படைக்கும் கடவுள் யாரு? காக்கும் கடவுள். காக்கும் கடவுளாக இருக்கின்ற விஷ்ணு எப்படி இருக்கணும்? ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டிலேருந்து அந்த கட்டத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமா வேண்டாமா? பார்த்தா தானே காக்கும் கடவுள். இல்லை செல்ஃபோன்லையாவது என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் குற்றாலத்தில் என்ன நடக்குது சொல்லியா அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமாண்ணா? அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா அனந்த சயனன் எப்படி இருக்காரு? பாம்பு கொடியில் படுத்து நல்லா என்ன பண்ணுறாரு அந்த மனுஷன்? இல்லை என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன். படுத்து என்ன பண்ணுறாரு? தூங்குறாரு. ஆமா, ஆனா அவருடைய துயில் என்ன அப்படின்னா அரி துயில். என்ன துயில்? அவர் கால் அமுக்கிறதுக்காக அவர் பொம்பளையாரு. லட்சுமி என்ன பண்றாங்க? காலு ரொம்ப டயர்டாயிட்டு அவர் இருக்கிறதோ படுத்திருக்கிறது, ஆனா கால் அமுக்கிறதுக்கு ஒரு ஆள். அவருடைய தொப்புள் இருந்து ஒரு தாமரை கொடி போயிட்டு அந்த தொப்புள்ள யார் இருக்கா? பிரம்மா. இப்போ இந்த காட்சியெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா காக்கும் கடவுள் சும்மா என்ன பண்றாரு? படுத்து கிடக்குறாரு. அப்புறம் பிரம்மா என்ன பண்றாரு? அந்த தாமரை இலையில உட்காந்துட்டு ஜெபம் பண்றாரு. அதுக்கு மேல அழிக்கும் கடவுளா இருக்கின்றமா சிவன் என்ன பண்றாருன்னா கண்காணாத இடத்துல காட்டுக்குள்ளரையோ இல்லை கைலாயத்திலேயோ உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 3 பேர் நிலையை பாருங்க. ஏதாவது கொஞ்சமாவது சலனம் இருக்கா? சிந்தையில ஏதாவது ஓட்டம் இருக்கான்னா நிச்சிந்தை. என்ன சிந்தை? அமைதியா இருக்காங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா வேலை என்ன ஆகுது? தானா நடந்துக்கிட்டு. இப்ப நம்ம அந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் எல்லாரும் இருந்தா அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா? கிச்சன் நகராமா கூட்டிட்டு அவங்களும் போயிடுவாங்க. எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நான் மட்டும் எதுக்கு சாய்ப்பானே? போகப்பா. ஆகஸ்ட் 15 அப்புறம் அப்படிதான் இருக்க போகுது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. யாரும் இருக்க மாட்டாங்க ஆசிரமத்தில். ஆகஸ்ட் 15 அப்புறம் சாமி மட்டும்தான் இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. தனிக்காட்டு ராஜா. யானை வருதா கரடி வருதா ஒன்றும் தெரியாது. கேட்டு திறக்கிறது அவர் தான் திறக்கணும், மோட்டர் போடுறதும் அவர் தான் போடுறோம். சிலையும் நானே, சிற்பியும் நானே. நீ ஆகஸ்ட் 15 அப்புறம் இங்கே வா, நீ பார்த்துக்கலாம். அதனால 3 கடவுளர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் நிம்மதியாக இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு நாம் எப்படி இருக்கோம்? அலையா என்ன பண்ணுறோம்? அழைத்துக்கிட்டு இருக்கோம். அதனால படைத்தாலும் அழித்தாலும் காத்தாலும் மூர்த்திகளும் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நாம் என்ன பண்றோம்? மணி அடி இப்போ நிச்சிந்தை காட்டி. அப்போ சலனமில்லாத நம்ம இருக்க முடியுமா அப்படின்னா எப்படி இருக்கிறோம் அப்படின்னா தூங்குற நேரத்தில் மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கோம்? சலனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கடவுள் அல்லது ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா விழித்திருக்கும் பொழுதே நீ எப்படி இருக்கணும்? சலனம் இல்லாமல் இருக்கணும்.
அமைதியாக இருக்கணும். அப்பொழுதுதான் உன்னுடைய மனதில் உண்மை என்ன என்பது புரியும், தெரியும் அப்படிங்கிறாங்க. சலனம், அதாவது ஒரு வாளியில் தண்ணி இருக்குது, இல்லை குளத்துலையோ குட்டையிலோ தண்ணி இருக்குது, கலக்கி விட்டால் என்ன ஆகாது, ஒன்றும் தெரியாது. தெளிவாக இருந்தால் நம்ம முகத்தை பார்த்தா நம்ம முகம் அந்த தண்ணியில் என்ன ஆகும் தெரியும். தெளிந்த மனதில் தான் பேருண்மை என்பது விளங்குகிறது. இந்த தெளிந்த மனதுக்கு பேர் என்ன? நிশ্চিந்தை. அதனால படைப்பு என்று ஒன்று இருந்தாலும், மற்ற விஷயங்கள் இருந்தாலும், மனிதன் பற்றற்று இருந்து இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன இருக்கணும் அப்படின்னா, தாராளமாய் நிற்க நிশ্চিந்தை காட்டி. அதான் சொல்றாரு, தாராளமாய் நிற்க. மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அகண்டாகாரத்தில் எப்படி மழைத்துளி கடலில் கலந்த பிறகு தன்னை என்னன்னு சொல்லிக்குதான், நானும் கடல் நீர் அப்படின்னு சொல்லிக்குதான். எது? மழைத்துளி. ஆனா அது சின்ன துளி தான். அதுபோல நாமும் இறைவனில் கலந்து விட்டால், அகண்டாகாரத்தில் தாராளமாய் நம்ம மனசை விரித்து விட்டோமானால், நான் யாருன்னு சொல்லுவேன், நான் மனிதன், நான் உடல், நான் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நாம சொல்ல மாட்டோம். நானே கடவுளின் ஒரு பகுதி, நானே கடவுளின் ஒரு அம்சம். அந்த சிந்தை எனக்கு காட்டி அருள வேண்டும், எனக்கு புரிந்து அருள வேண்டும் சொல்லி தாய்மானவர் கேட்கிறார். அதைத்தான் சொல்றாரு, தாராளமாய் நிற்க நிশ্চিந்தை காட்டி அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் மத்தியானம் பார்ப்போம். ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் உணவு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி.